உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஒரு நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில்லை ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காக ஆண்டவர் இன்றைக்கு தந்திருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார். ஆம்பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது பிள்ளைகளை நாம் அன்பு காட்டும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் சிற்றிக்கும் பொழுது அது அவர்களுக்கு அநேக நேரங்களிலே வெறுப்பை கொண்டு வருகிறது. உண்மையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை சிற்றிக்கிறது அவர்களுக்கு வெறுப்பை கொண்டு வந்தாலும் கூட மிகவும் நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுனாலே நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் பாவ வழியிலே போகக்கூடாது, அவர்களுக்கு அதை உணர்த்துவதற்காக தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை சிற்றிக்கிறோம். ஆமீன். நம்முடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி சிற்றித்து வழி நடத்துகிறோம். அதே போலதான் நம்முடைய பரலோகத்தின் ஆண்டவரும் நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஆமீன். இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தும் இந்த உலகத்துல வந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக கல்வாரி மரணத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிதான அன்பை அவர் நமக்காக அவர் நம்முடைய பாவங்களில் நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு நம்மேல் வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போது அந்த பரலோகத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவம் செய்யாதபடி அநேக நேரங்களிலே நம்மை சிற்றித்து நடத்துகிறார். ஏனென்றால் அவர் நம்மில் வைத்த அன்பினாலே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிற்றையை சகிக்கிறவராய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் என்ன செய்கிறாராம்? நடத்துகிறாராம். ஒருவேளை அந்த சிற்றை நமக்கு வராமல் இருக்குமே ஆனால் நாம் வேசி பிள்ளைகளாய் மாறி இருப்போமே என்று எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகவேதான் எந்த சிற்றையும் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, எந்த சிற்றையும் தற்காலத்திலே அது சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நீதியாகிய சமாதான பலன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறது என்று சொன்னால், அவர் நம்மை சிற்றித்து நம்மை நடத்துகிறபடியினால். பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப அவருடைய சிற்றை நம்ம அது தற்காலத்திலே அந்த சிற்றை வரக்கூடிய காலத்துல அதுவே சிலவேளை நமக்கு துக்கமாய் இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிற பிற்காலத்துல அது சமாதானத்தின் பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பிற்காலம் சமாதானமாய் இருக்கும்படிக்கு, நம்முடைய பிற்காலம் தேவ ராஜ்யத்திற்குள்ளே நம்முடைய ஆத்துமா அந்த சமாதானத்தின் ராஜ்யத்திற்குள் போகும்படி இந்த பூமியில அவர் நம்மை நேசிக்கிறதுனால அநேக நேரங்களில நம்ம வழி தவறும் பொழுது, இடறி போகும் பொழுது, கத்தரை விட்டு ஏதோ ஒரு விதத்துல நம்ம விலகி போகும் பொழுது அவர் நம்மை சிற்றித்து அவர் நம்மை வைத்த அன்பினால நம்மை நேரான பாதையில நடத்துகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சிற்றையை நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, கர்த்தருடைய சிற்றையை நாம் உணர்ந்து கொண்டு அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய சிற்றைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை வைத்த அன்பினால அவர் நம்மை சிற்றிக்கும் பொழுது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு பிற்காலத்திலே அந்த சமாதான பலனை அடையும்படிக்கு அதை நாம் சரியான புரிதலோடு புரிந்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தரின் வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எந்த சிற்றையும் ஆண்டவரே நீங்க எங்க மேல வச்சிருக்கிறதான அன்பை எங்களுக்கு காண்பிக்கிறதப்பா. நாங்கள் வழி தப்பி போகும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே எங்க வாழ்க்கை போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை சிற்றித்து கண்டித்து உணர்த்துகிறீரப்பா. அந்த சிற்றை வரும் பொழுது, அந்த கண்டிப்பு வரும் பொழுது நாங்கள் அதை உணர்ந்து விட வேண்டிய பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பை நாங்கள்
புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற ஆமை சோதரன் அந்த பாசத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிதான அன்பை எங்க மேல வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்க தான் அநேக இடத்துல அந்த அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு எங்கள் மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒருவேளை இந்த வார்த்தை இந்த ஆமை சோதரம் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாரேனும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பார்களானால் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை தொடட்டும். பாவத்திலிருந்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை ஆண்டவரை பரிசுத்தமான பாதைகளை கொண்டு வருங்கப்பா. ஆண்டவரை சிற்றைகளை அற்பமாய் எண்ணாதபடிக்கு தேவன் என்னை நேசிக்கிறதுனால என்னுடைய வழிகள் ஆமை ஸ்தோத்திரம் தவறாய் இருக்கிறதுனாலே நீர் எங்களை சிற்றிக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த பாவங்களை விட்டு ஆண்டவருடைய பரிசுத்த அன்பிலை நிலை பெற்றிருக்க பரிசுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அவருடைய வியாதிகள் விலகட்டும், அவருக்கு நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய கல்வி நிலைகளிலே வெற்றிகள் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேட்டு பதில் தருகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.